கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எழும்பி நின்று அவருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் எல்லாம் இணைந்து வாசிக்க போகிறோம். 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். விசுவாசத்தோடு இருக்கிறவங்க எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செய்வீர், எனக்காக செய்வீர், பிள்ளைகளுக்காக நீர் செய்வீர், சபையாருக்காக நீ செய்வீர். ஹால்பா தானா ஷேகோ. நல்லா துதிங்க, நல்லா வாய் திறந்த ஆண்டவரை துதிங்க. எங்களோடு பேசுங்க. இந்த காலை நேரத்தில் தாகமுள்ள நிலத்தில் உடைய தண்ணீரை ஊற்றி, வறண்ட நிலத்தில் உடைய ஆறுகளை ஊற்றி, இந்த வசனத்தின் வல்லமை உமது பிள்ளைகள் வாழ்வில் நீர் ஊற்றி, யார் யார் வாழ்க்கையை எதை கொண்டு கட்ட வேண்டுமோ அதை கொண்டு கட்டுவீராக. இதுவரைக்கும் நீர் சொன்ன வார்த்தைகள், இப்பொழுது நீ சொல்லி கொண்டிருக்கிற பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகள், இவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்க போகிறோம். காண்பார்கள் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய செய்கையை காண்போம் என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம். நீர் எங்களோடு பேசின ஒன்றும் விருதாவாய் போவது இல்லை. உண்மை உள்ள தேவன், வார்த்தையை காப்பாற்றுகிற தேவன், உம்முடைய உதடுகள் விளம்பினதை மாற்றாத தேவன். நாங்கள் பார்க்குற வானம் ஒளிஞ்சு போகலாம், பூமி ஒளிஞ்சு போகலாம், உங்கள் வாயிலிருந்து எங்களுக்காக புறப்பட்ட வார்த்தை ஒரு நாளும் அது ஒளிந்து போவதே இல்லை. உடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்ன அதிசயம்? செய்யப்படாத அதிசயம் நான் செய்வேன். அவரால் மட்டும்தான் முடியுங்க. என்ன செய்ய போறாருன்னு உண்மையாக சொல்கிறேன், எனக்கே தெரியாது. ஆனால் செய்வார். செய்யப்படாததை செய்வார். வச்சிருக்காரு. இன்னும் அவரிடத்தில் ஏராளம் உண்டு. தம் ஜனத்துக்காகவே தேவன் வச்சிருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சந்தோஷமா செய்யப்படாத அதிசயத்தை பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். இந்த சபை பார்க்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? அதை குறித்து ஏசாயா தீர்க்கன் ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த செய்யப்படாத அதிசயம் யாருக்கு செய்வாரா? 29:14. ஏசாயா 29:14 எடுங்க. 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே. யாருக்குங்க? எந்த ஜனம்? இந்த ஜனம். இப்ப என்ன பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே, வெளியில இல்ல, வேற எங்கேயும் அல்ல, வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்குள்ளே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் தன் பிள்ளைகளை முன்னால வச்சு சொல்றாரு, ஏன் ஜனங்கள் இந்த ஜனங்களுக்குள்ளே. அங்க மோசேக்கு சொல்லும் பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்பாக சொன்னாரு. அப்படின்னா அவங்க பார்க்கத்தான் செய்வாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன அர்த்தம்? மோசேக்கு செய்ய போறத அவங்க கண்ணால பார்ப்பாங்க. தட்ஸ் ஆல். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, வேற எங்கேயோ அல்ல, இந்த ஜனங்களுக்குள்ளனா இந்த ஜனங்களுக்கு முன்பாக சொல்லல, செய்ய போறதே இந்த ஜனத்துக்கு தான் நான் செய்ய போறேன். பெற்றுக்கொள்ள போகிறதை இந்த ஜனம் தான் பெற்றுக்கொள்ளுது. விசுவாசிக்கிறவங்க அதை பெற்றுக்கொள்றாங்க. எனக்குள்ள, எங்க சபைக்குள்ள. அல்லேலூயா. அங்க ஒருவருக்கு செய்து
பெருங்கூட்டத்தை பார்க்க வச்சாரு. இங்க பெருங்கூட்டத்துக்கு செய்து அவர்களையே தேவன் அறிக்கையிட வைக்கிறாரு. இதை செய்யறதே இந்த ஜனங்களுக்கு தான் செய்ய போறாரு. அல்லேலூயா. இந்த ஜனம் யார் தெரியுமா? தேவ ஜனமே. இந்த ஜனம் இந்த அதிகாரத்தில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை கூறும் பொழுது, இந்த ஜனங்கள் 3 நிலைமையில இருந்தாங்க. ஒன்று, அவங்க சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போகப்பட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு இருந்துச்சு. ரெண்டாவது, அவங்க தேவனால சிட்சைக்குள்ளே கொண்டு போகப்பட்டாங்க. சிட்சையை அவங்க அனுபவிச்சாங்க. மூணாவது, சுற்றத்தாரால சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. சிறையிருப்பு, சிட்சை, சிறுமை, இந்த 3 நிலைமைக்குள் கடந்து போன ஜனங்கள் அன்னைக்கு இங்க இருந்தாங்க. இதே போல இந்த சபைக்குள்ள இந்த 3 நிலைமைக்குள்ள கடந்து போகிற பிள்ளைங்க இருப்பீங்க, கண்டிப்பா இருப்பீங்க. இல்லைன்னா இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்த மாட்டாரு. சிறையிருப்பு, நீண்ட நாளா சிறையிருப்புக்குள்ள தவிக்கிற பிள்ளைங்க உண்டு. இந்த சிறையிருப்பு என்னைக்கு மாறும்? இந்த டோனை மாற்றி பாட்டு, ஓன் டிஸ்டர்பா, இந்த டோனை மாற்றி. இந்த சிறையிருப்பு என்னைக்கு மாறும்? ரெகுலராக வாசிக்கிற அந்த காரணம். அதனால இந்த சிறையிருப்பு என் வாழ்க்கையை விட்டு என்னைக்கு போகும்? என்னைக்கு இந்த பொருளாதார சிறையிருப்பு, இந்த வியாதியின் சிறையிருப்பு, குடும்பத்தை உடைக்கப்பட்டிருக்கிற இந்த சிறையிருப்பு என்னைக்கு மாறும்? சில பிள்ளைங்க உண்டு இந்த நிலைமையில. சில பிள்ளைங்க சிட்சைக்குள்ள, உங்க தவறு ஏதோ புத்தியினத்தினால, புத்தியை கடன் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்கள்ல உலகத்தில், இந்த மாதிரி சில காரியங்களை அறியாமையினால, பலவீனத்தினால, நீங்கள் செய்த தவறுகள்னால சில சிட்சைக்குள்ளே நீங்கள் அனுப்பப்படுறீங்க. ஆண்டவரே என்னைக்கு என் சிட்சை மாறும்பா? இப்படி தவிக்கிற பிள்ளைங்க உண்டு. இந்த 2 பாதையில் போகிற பிள்ளைங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிறுமைப்படுத்துவாங்க. எல்லாருமே உன்னை சிறுமைப்படுத்துவாங்க. தேவ பிள்ளையே, நீ சிறுமைப்படுத்தப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிறையிருப்புக்குள்ள வைக்கப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிட்சைக்குள்ள உன்னுடைய தவறினால் ஒரு சிட்சைக்குள்ள நீ கொண்டு போகப்பட்டாலும் சரி, ஆண்டவருடைய இருதயம் இன்னும் மேல் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய அன்பு இன்னும் உன்னை விட்டு மாறாமல் இருக்கிறது. கிருபை விலகாமல் இருக்கிறது. அவர் பார்த்து சொல்லுகிறார். சிறையிருப்புக்குள் போன ஜனத்தை பார்த்து சொல்றாரு. சிட்சையை அனுபவிக்கிற பிள்ளைய பார்த்து சொல்றாரு. சிறுமையை அனுபவிக்கிற பிள்ளைய பார்த்து சொல்றாரு. இவ்வளவு நாள் அவங்க கேட்டதெல்லாம் வேதனையின் செய்தி, மனதை வாட்டுகிற செய்தி. இப்போ அவங்க காதுல ஒரு வார்த்தை தொனிக்கிறது. இந்த ஒரு அற்புதம் செய்ய போறேன், ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்த போறேன், அது சீக்கிரம் நடக்க போகுது. அவங்க இதுவரைக்கும் கவனிக்கல. இப்போ ஆண்டவர் இந்த ஜனங்கள் விரல் நீட்டும் பொழுது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. யாருக்கு செய்ய போறாரு? சிறையிருக்குள் போன உனக்கு தான், சிட்சைக்குள் போன உனக்கு தான், சிறுமைப்பட்ட உனக்கு தான் தேவன் செய்ய போகிற ஆச்சரியமான காரியம் தம் ஜனத்துக்கு தான் அவர் செய்ய போறாரு. இந்த பாதையில போகிற பிள்ளைங்க உள்ளத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. அல்லேலூயா சொல்லிட்டு, இந்த வசனம் இன்னும் முடியல, இந்த வசனம் இன்னும் முடியல. நான் செய்வேன், என் பிள்ளைக்கு நான் செய்வேன், காத்திருக்கிற பிள்ளைக்கு செய்வேன். ஏக்கத்தோடு வார்த்தையை கேட்டு, போன வாரம் கேட்ட வார்த்தையை ஆண்டவர் இந்த வாரம் செஞ்சிட மாட்டேங்களா? ஒவ்வொரு வசனத்தையும் இருதயத்தில் காலையில் எழும்பும் பொழுது, இரவும் தூங்கும் பொழுது வசனத்தை இருதயத்துக்கு முன்னால் நிறுத்தி, இதை நிறைவேற்றுங்க, அதை நிறைவேற்றுங்க, இதை செய்யுங்க, இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு காலையும் மாலையும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைய பார்த்தா என்ன சொல்றாரு? என் ஜனத்துக்கு நான் செய்வேன். அப்படி செய்யும் பொழுது அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? தேவன் செய்கிற இந்த அதிசய செயல்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர் செய்ய போகிற இந்த ஜனத்துக்கு செய்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? கவனிங்க, அந்த வசனம் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன், ஒரு அதிசயத்தை செய்வேன். அந்த அதிசயம் எப்படி இருக்குமா? அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு, அவன் ஞானம் கெட்டு போகும், அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிமிர்ந்து பாருங்க, வசனம் புரியணும்னா. இதுக்கு மேல அது குணமாக வாய்ப்பு இல்லைன்னு மருத்துவ ஞானம் சொல்லியிருக்கோம்.
இதுக்கு மூலம் அவன் பிள்ளை வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மற்றவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஞானிகள் என்று எண்ணுகிறவர்கள், தங்களை அறிவாளிகளாக காண்பிக்கிறவர்கள், நாங்கள் பார்க்காத பிரச்சனையா, நாங்கள் டீல் பண்ணாத காரியமா, இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் அது எழும்ப வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி யார் யாரெல்லாம் ஞானத்தினால பெருமை பாராட்டி உன்னை சோர்வுக்குள் ஆக்குகிறார்களோ, கர்த்தர் செய்ய போகிற அதிசயம் அவன் ஞானத்தை வெட்கப்படுத்தும், அவன் அறிவை வெட்கப்படுத்தும். தேவன் தன் பிள்ளைக்கு செய்ய போகிற காரியம் அனைத்தும் சுற்றி இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும். ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவாங்க. நீ மிட்டம்ல இவ்வளவுதான் எடுத்த, நீ ஆஃப் வழியில இவ்வளவுதான் எடுத்த, நீ இதுல இவ்வளவுதான் எடுத்த, நீ எப்படி பாஸ் பண்றதே கஷ்டம், இப்படி நான் அறிவாளி மாதிரி பேசுவான். ஆனா நீ அவருடைய பிள்ளைங்கிறது அவனுக்கு தெரியாது. நீ எவ்வளவு கடினப்பட்டு முயற்சி பண்றன்னு அவனுக்கு தெரியாது. தேவன் செய்கிற அதிசயம் ஞானமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும், அறிவுள்ளவர்களை வெட்கப்படுத்தும். உனக்கு மேல தலையை தூக்கி கொண்டு பெரிய இவன் மாதிரி பேசுறாங்களே, உன்னை சிறுமப்படுத்தும்படி பேசுறாங்களே, அனைத்து வெட்கப்படும்படி கர்த்தர் செய்கிற காரியம் அவ்வளவு பெருமைப்பா இருக்கும். விசுவாசம் இருந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில உதாரணத்தை சொல்றேன் கவனிங்க. கவனிங்க. இப்போ சாராள் பாட்டியும் ஆபிரகாம் தாத்தாவையும் பார்த்து சுற்றி இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்க? பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கா கிளவி, இந்த வயசுல வீடு போவாங்க, காடு வாவாங்க, இன்னும் யாரும் இவ குழந்தைய வாவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நடக்குமா? அவ இடமோ பித்து பிடிச்சி அலையிறா. இது நடக்க எது சொல்லுது? ஞானம் சொல்லுது. ஆபிரகாமுடைய கையில ஒரு குழந்தை வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு எது சொல்லுது? ஞானம் சொல்லுது. செங்கடல் முன்னால வந்து நிக்கிறாங்க, எல்லா விஞ்ஞானிகளும் கூட வந்து நிற்கிறாங்க. அவனுங்க சொல்றானுங்க, அங்கே இருந்தாங்க சில விஞ்ஞானி, அங்கே இருந்தானுங்க அவனு கூட. அவனு சொல்றாங்க, இதுக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு, இந்த கடல்ல நமக்கு ஒரு வழி திறக்கப்பட வாய்ப்பு. ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே நடந்தது இல்லைல்ல. அவர் என்ன சொன்னாரு? செய்யப்படாததான செய்வேன்னு சொன்னாரு. அப்ப ஞானி சொல்றான் ஆபிரகாமுக்கு குழந்தை வர வாய்ப்பு இல்லை. ஞானி சொல்றான் செங்கடல் திறக்கப்பட வாய்ப்பு இல்லைன்றான். ஞானி சொல்றான் மேல இருந்து வெயில் தான் அடிக்கும், மண்ணா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றான். இப்ப அந்த ஞானிகள் பார்க்கும்படி, ஞானம் வெட்கப்படும்படி ஆபிரகாமுடைய தோளில் ஈசாக்கு வந்து விழும்படி கர்த்தர் செய்தாரு. செங்கடல் பிளக்கும்படி கர்த்தர் செய்தாரு. மண்ணா பொழியும்படி கர்த்தர் செய்தாரு. இது செய்யப்படாத அதிசயம், இது ஆச்சரியமான அதிசயம், ஞானிகளை வெட்கப்படுத்தும் அதிசயம். தேவ பிள்ளையே, உன்னை டிஸ்கரேஜ் பண்ணும்படி, உன்னை சோர்வடைய பண்ணும்படி நீ எது மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறையோ, உன் எதிர்காலத்துல ஏதோ ஒரு காரியத்தை நீ ஒரு பிடிச்சு வச்சிருக்கிற, என்னானாலும் கர்த்தர் எனக்கு இதை செய்யத்தான் போறாருன்னு ஒரு உறுதியில நீ இருக்கிற. ஆனா உன்னை சுத்தி சில ஞானிகள்லாம் இருக்கிறாளுங்க, அவளுங்க உன்னை சோர்வடைய பண்ணும்படி வாய்ப்புள்ள, நடக்காது, முடியாது அப்படி நீ ஞானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். என் ஆண்டவர் யாரு தெரியுமா? தங்கள் எண்ணத்தில் ஞானவான்கள் போல் இருக்கிறவர்களே அவர் மதியாத தேவன். அவர்கள் ஞானத்தை வெட்கப்படுத்துவதற்காகவே, குனிஞ்சவன் தலைய உயர்த்துவதற்காகவே செய்யப்படாத அதிசயத்தை, ஆச்சரியமான அதிசயத்தை தம் கரத்தினால் உனக்காக செய்வா. விசுவாசம் இருந்தா கர்த்தருக்கு நன்றி சொல்லி. ஹல்லேலூயா. எவர் உன்னை சோர்வடைய பண்ணினாலும் சரி, வசனத்தின் மேல, ஆண்டவர் மேல நம்பிக்கை மட்டும் நீ விட்டுறாம இருன. எது உன் கரெக்டா உன் விசுவாசத்தை சத்ரு டார்கெட் பண்ணுவான், வேற எதையும் பண்ண மாட்டான். நீ எந்த காரியத்து மேல ஆண்டவருக்குள்ள ஒரு காரியத்தை நீ ஒரு உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ பிடிச்சிருக்கிறையோ அது மேலதான் டெவில் வந்து சந்தேகத்தை போடுவான். பலர் பல வார்த்தைகளை சொல்லுவாங்க. உனக்கே நம்பிக்கை அற்று போக
பண்ணக்கூடிய காரியம் உன்னை சுற்றி நடக்கும், பேசுவாங்க. இதை எதுவுமே உன் காதில் வாங்காத. ஒன்றை மட்டும் உனக்குள்ள ரிங்காரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். காற்று அடிக்கட்டும், கடல் பொங்கட்டும், தண்ணி கடலுக்குள்ள கடல் தன் படகுக்குள்ள வரட்டும், கீழே மூழ்கினாலும் சரி, நான் கடலின் அடித்தளத்துக்கு போனாலும் சரி, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். சொல்லிக்கிட்டே இரு. நீ வெக்கப்பட்டு போக மாட்ட. இந்த சூழ்நிலையில வாய் திறந்து சொன்ன வார்த்தையின் நிமித்தம் செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா. நடக்கும் பாருங்க. ஞானி வெக்கப்படுற மாதிரி கர்த்தர் செய்வார். சரி, சீக்கிரம் செய்திக்குள்ள போவோம். தேவன் தம் பிள்ளைக்காக, தேவன் தன் பிள்ளைகளுக்காக சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் பார்க்கும்படி அவர் செய்ய போகிற அதிசயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவன் தன் பிள்ளைக்காக சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கும்படி அவர் செய்ய போகிற அதிசயம் எப்படிப்பட்ட அதிசயமா இருக்கும்? அது யாத்திராகமம் 14:10 மறுபடியும் வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்படி கீழே வந்துரு. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இதான் முக்கியம். தேவன் தம் ஜனங்களுக்காக சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கும்படி அவர் செய்கிற அதிசயம் எப்படி இருக்கும்னா, நம்பர் 1, the visible act of God. தேவன் செய்ய போகிற காரியம் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அங்க வசனம் என்ன சொல்லுது? இப்ப எல்லாரும் பார்க்குறீங்களா? என்னை பார்க்குறீங்களா? நம்ம எல்லாரும் பார்க்குறோமா? இருக்கிறீங்களா? சரி, கவனிங்க. கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், கேட்பார்கள். இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கேயோ நடந்ததை நம்மளும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நான் செய்ய போகிற அதிசயத்தை பார்ப்பார்கள், காண்பார்கள். காணக்கூடிய அதிசயம், காணக்கூடிய ஒரு செயல், the visible act of God. ஹல்லேலூயா, ஆமென் சொல்ற பிள்ளைங்க. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தை சுற்றி இருக்கிற எல்லாரும் கண்களும் பார்க்க. உன் சிறுமையை பார்த்தவங்க, உன் அவமானத்தை பார்த்தவங்க, உன் கஷ்டத்தை பார்த்தவங்க, நீ வேதனைப்பட்டதை பார்த்த இவங்க எல்லாருமே கர்த்தர் உனக்கு செய்கிற அதிசயத்தையும் பார்க்கிற மாதிரி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் செய்கிற இந்த அதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அந்த வார்த்தை மட்டும், அதை எல்லாரும் சேர்ந்து, அதை நான் திருப்ப கூடாது. எல்லாரும் சேர்ந்து, அதை நான் திருப்ப. இப்படி சொல்லுங்க. அதை ஒருவனும் திருப்ப முடியாது, தடுக்க முடியாது. Unstoppable act of God. Hallelujah. தேவன் செய்ய போகிற அதிசயம், தம் பிள்ளைகளுக்காக செய்ய போகிற காரியம் பார்க்க காணக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது, ஒருவராலும் தடுக்க முடியாததா இருக்கும். அன்ஸ்டாப்பபிள். ஒருவராலும் அதை தடுக்க முடியாது, குறுக்க வந்து தடுக்க முடியாது. இதுவரைக்கும் அவன் உனக்கு விரோதமா நீ வளரக்கூடாது, நீ எழும்பக்கூடாது, அவன் என்னன்னா செஞ்சுட்டு போட்டோம். நல்லா கவனி. வார்த்தையை உள்வாங்கி இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைக்காக முழங்கால ஜெபிக்க ஆரம்பிங்க தேவ ஜனமே. கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை உலகமே குறுக்க வந்தாலும் அதை தடுக்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய சுவர் கட்டினாலும் தடுக்க முடியாது. அது தாண்டி வந்து தேவ ஜனத்தின் மேல அமரும். அல்லேலூயா. தாண்டி வந்து தேவ ஜனத்தின் மேல அமரும். நீ வளர்ந்துருவ, நீ மேல போயிருவ. சோரை கட்டு அப்படின்னு சோரை கட்டுமா? 65ஆம் சங்கீதத்தை எடுங்க. இந்த இதுக்கு ஒரு சின்ன விளக்கம். 65 எடுங்க. 65 எடுத்துட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறார் தன் பிள்ளைக்கு.
தம் பிள்ளைக்கு ஒரு காரியம் செய்யும் பொழுது 9வது வசனத்தை வாசி. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். என்னங்க என்ன பாய்ச்சுறாரு? நீர் பாய்ச்சுகிறீர். தம் பிள்ளைக்கு தேவன் என்ன பாய்ச்சுறாரு? தன் பிள்ளைக்கு, தன் பிள்ளை வளரும்படி, தன் சபை வளரும்படி, அவர் ஊழிய வளரும்படி, அப்படி தரிசனம் வளரும்படி, உன் குடும்பம் பலப்படும்படி, உன் பிள்ளை வாழ்க்கை கட்டப்படும்படி, இதற்கு கர்த்தர் என்ன பாய்ச்சுகிறார்? நீர் பாய்ச்சுகிறார். நீர் எங்க இருந்து பாய்ச்சுறாரு தெரியுமா? ஒப்பமட்டி கம்மல இருந்து இல்ல, இனாமணியாச்சு கம்மல இருந்து இல்ல, கத்தார் இருக்கிற அண்ணன் அக்கௌண்ட்ல இருந்து இல்ல, சிங்கப்பூர்ல இருக்கிற உன்னுடைய சொந்தக்காரருடைய அந்த அக்கௌண்ட்ல இருந்து இல்ல. ஹலோ கவுனிங்க, யுஎஸ்ஏல யூகேல இருக்கிற உங்க ரிலேட்டிவ் அந்த ஸ்பான்சர்ல இருந்து அல்ல, உன் நிலத்துக்கோ உன் பிள்ளைக்கோ உன் சபைக்கான அந்த நீரை கர்த்தர் எங்கிருந்து பாய்ச்சுறாரா? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். வேற எங்கிருந்து இல்லம்மா, தண்ணீர் நிறைந்த தேவ நதி. சொல்லுங்க, தேவ நதி. என் நிலத்துக்கான தண்ணி தேவன் நதியில இருந்து. ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, இங்கே பாரு, இதுதான் கடைசி மாதம், இனிமேல் என்னால் அனுப்ப முடியாது. நீங்கள் சொல்லணும், நீ அனுப்ப வேண்டாம், என் நிலத்துக்கான தண்ணீர் தேவ நதியில் இருந்து. விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் என் கூட வர்றீங்க. என் பிள்ளைக்கான தண்ணீர் தேவ நதியில் இருந்து, தேவ நதியிலிருந்து வருது. அல்லேலூயா. தேவ எனக்கான ஆசீர்வாதம், தேவ என் பிள்ளைக்கான ஆசீர்வாதம். ஆண்டவரே சொல்ற பிள்ளைங்களுக்கு அப்படியே செய்யுங்கப்பா. என் குடும்பத்துக்கான ஆசீர்வாதம். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விலகி. இப்போ இந்த ரகசியம் யாருக்கு தெரிஞ்சு போச்சு? என்னடா நம்ம கொடுக்கல, ஆனாலும் இவன் நல்லா இருக்கான், நம்ம செய்கிற நம்ம நிறுத்திட்டோம், ஆனாலும் சாப்பிட்றான், நல்லா இருக்கான். எப்படிரா இவன் வாழ்றான், எப்படிரா இவன் குடும்பம் நடக்கு, எப்படிரா இவன் ஊழியம் நடக்கு, என்ன பண்ணினாலும் தடுக்க முடியல, எப்படிடா இவன் காரியம் நடக்குது. தண்ணியை நிறுத்திட்டோம், ஆனாலும் சப்போர்ட்டை நிறுத்திட்டோம், ஆனாலும் வளர்ந்துட்டே போகிறான். எப்படி நடக்கணும்? உடனே அந்த பெயர் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டான்? ஓஹோ, இவனுக்கு வேற எங்கேயோ இருந்து தண்ணி என்ன செய்யப்படுகிறது? பாய்ச்சப்படுகிறது. ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு அமைதியா இருப்பான்னு நினைக்கியா? ஹலோ, ரகசியத்தை கண்டுபிடிச்சவன் அமைதியா இருப்பான் நினைக்கியா? உன் நிலத்துக்கு தண்ணீர் பாயிர சத்துரு விரும்புவானா? உன் குடும்பம் கட்டப்படுகிற சத்துரு விரும்புவானா? உன் ஊழிய வளர்றத சத்துரு விரும்புவானா? விரும்ப மாட்டான். என்ன செய்வான் தெரியுமா? உனக்கு எங்க இருந்து ஆசீர்வாதம் வருதோ முடிஞ்ச அளவுக்கு அதை என்ன செஞ்சு பார்ப்பான். மனுஷன் சுபாவம் என்ன? உதவி செய்ய. ஆனா எதுக்குத்தான் கூட்டம் போட்டு வருவாங்க? ஓத்திரவும் செய்ய, தடுக்கிறதுக்கு வருவான். இப்போ கூட்டம் கூட்டமா கிளம்பி வாரான். கிளம்பி வந்து என்ன பண்ணான் தெரியுமா? ஏதாவது அடுத்த வசனத்தை வாசி. அதன் வரப்புகள் தணியத்தக்கதா? இரு அதின் வரப்புகள். அதோட நிறுத்திக்கோ. அதின் வரப்புகள். எல்லாரும் நிமிர்ந்து பாருங்க. அதின் வரப்புகள். எங்க நான் உங்களுக்கு கேட்கிறேன், தண்ணி பாயப்படுது, தண்ணி பாய்த்து வருகிறது, தண்ணி வந்து உள்ள பாய்ச்சப்படுகிறது. இப்போ இது வளர்ந்து வருது. இப்போ சத்துரு பார்த்தான், ஆஹா இவன் வளர்றான். உடனே இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? சுத்தி என்ன கட்டிட்டான்? சுத்தி என்ன கட்டிட்டான்? வரப்ப கட்டிட்டான். உன் நிலம் பட்டு போகணும், உன் குடும்பம் விழுந்து போகணும், உன் ஊழியம் ஒண்ணுமில்ல போகணும். சுத்தியும் வரப்பு. வரப்பு ஏன் தெரியுமா? வரப்பு என்ன செய்யும்? வர்ற தண்ணியை தடுக்கத்தான் வரப்பு, தண்ணியை நிறுத்ததான் வரப்பு. யாரு கட்டினா? அவன் கட்டிட்டான். ஆசீர்வாதத்தை விரும்பாதவன் கட்டிட்டான். சத்துரு கட்டிட்டான். உனக்கு விரதமாக லெட்டர் போட்டாம்ல, கட்டிட்டான். உனக்கு விரதமாக உன் மேலதிகாரிட்ட தேவையில்லாமல் சொல்லி கொடுத்தாம்ல, வரப்ப கட்டிட்டான். உனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை கெடுத்தாம்ல, வரப்ப கட்டிட்டான். வரப்பு சத்துரு கட்டிட்டான். அதனால நின்று போயிருமா? அதனால உன் நிலம் காஞ்சு போயிருமா? ஒண்ணுமில்லாம போயிருவியா? ஆண்டவருடைய அதிசயத்துல ஒன்று என்ன தெரியுமா? இந்த அன்ஸ்டாப்பபிள் ஆக்ட் ஆஃப் காட், தடுத்து நிறுத்த முடியாத தேவனுடைய அதிசயம். அவன் எவ்வளவு பெரிய வரப்ப கேட்டினாலும் சரி,
வாசி, தொடர்ந்து வாசி பார்க்கலாம். அதன் வரப்புகள் தணியத்தக்கதா. வரப்பு தணியத்தக்கதா. எது போதாதுங்க, என்ன நிமிர்ந்து பாருங்க. வரப்பு தணியத்தக்கதா. அவன் ஒன்னு சொல்றேன், உனக்கு எதிரா, உன் குடும்பத்துக்கு எதிரா, உன் பிள்ளைகளுக்கு எதிரா, உன் ஊழியத்துக்கு வர அவன் வானா எற்ற அளவுக்கு அவன் வரப்பை கட்டினாலும் சரி, கர்த்தரின் நாமத்தில் அந்த வரப்பு தனியும். இந்த பகல் நேரத்தில் உனக்கு எதிரான வரப்பு தனியும், உன் ஊழியத்துக்கு விரோதமான வரப்பு தனியும். அந்த வரப்பு ஒண்ணுமில்லாம போகணும்னா கண்ணை மூடி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, என் வரப்பை உடைச்சு எறிகிறா. எனக்கு விரோதமா சத்துரு கட்டின வரப்புகள் உடைக்கப்படுகிறது, வரப்புகள் தணிந்து போகிறது. In the name of Jesus. வரப்பு உடைவதாக. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து. உன் பிள்ளை எதிர்காலத்தை தடுக்கும்படி, உன் குடும்பத்தை தடுக்கும்படி, உன் ஆசீர்வாதத்தை தடுக்கும்படி கட்டப்பட்ட வரப்புகள் தணிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய கரத்தை நீட்டுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாஞ்சையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கரத்தை நீட்டுங்கப்பா. வரப்பு தணிந்து போவதாக, வரப்பு தணிந்து போவதாக. காலங்காலமாக இருந்த வரப்புகள், அந்த தடைகள் தகர்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்க வரப்பு எல்லாம் உடஞ்சு சின்னாபின்னமா கிடக்குது. நான் விசுவாசிக்கிறேன், நீ இந்த ஆராதனிலிருந்து எந்திரிச்சு போகும் பொழுது உனக்கு எதிராய் கட்டப்பட்டிருந்த அனைத்து வரப்புகளையும் பரலோகத்தின் தேவனானவர் தம்முடைய சர்வ வல்லமையினாலே தடுத்து நிறுத்த முடியாத தம் செயலை விளங்க பண்ணுகிறவர் அதை தணிய பண்ணுவார். ஜீசஸ், அல்லேலூயா. நீ எழுந்து நிமிர்ந்து நிற்ப. அவன் நினைக்கான் நீ நிற்கவே முடியாது நினைக்கான். ஆனால் கர்த்தர் செய்வார், நிற்கிறது இல்லை, நிமிர்ந்து நிற்க வைப்பார். அன்ஸ்டாப்பபிள், தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை தேவன் செய்வார், செய்வார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், பெலிஸ்தியருக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு யுத்தம் நடக்கு. இது 1 சாமுவேல் 5 இருக்கு. இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும், இப்போ இந்த யுத்தத்தின் நடுவில் பெலிஸ்தியர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனுங்க எங்கே போனாலும் இவனுங்களுக்கு யுத்தம் தெரியாது, சண்டை போட தெரியாது, ஆயுதம் கிடையாது, ஆனால் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படி? ஆனால் சண்டோட படை வீரர்கள் அல்ல, அப்புறம் ஆயுதங்கள் அல்ல, இவர்களுக்கு யுத்தம் பண்ணவும் தெரியாது, ஆனாலும் இவன் போராட்டத்திலலாம் ஜெயிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு புரியல. அப்புறம் புரிஞ்சிருச்சு, ஓஹோ இவனுங்கள்ட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? எடுங்க 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனவாசி. 1 சாமுவேல் 5 6 வாசி. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை. இதுக்கு அப்படியே லாஸ்ட் 22 4:22 வாசி. 4:22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால். போதும், நிறுத்தியும். என்னது பிடிபட்டு போயிருச்சு? தேவனுடைய பெட்டி. இவனுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் வெற்றிக்கு ரகசியம் என்னது? தேவனுடைய. இவன் ஆசீர்வாதத்துக்கு ரகசியம் தேவனுடைய. இவனுடைய உயர்வுக்கு ரகசியம் தேவனுடைய பெட்டி. அப்போ இந்த பெட்டி இருக்கிறதுனால தான் இவன் இந்த ஆட்டம், இவன் இவ்வளவு தூரம் நல்லா இருக்கிறான். உடனே பெலிஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெட்டின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எதை நினைச்சிட்டு இருக்காங்க, உடன்படிக்கை பெட்டி. இது உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் கவனன்ட். உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போச்சோ அங்கே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்றார்கள். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, யோர்தான் பின்னிட்டு திரும்பியது, எரிகோ விழுந்தது, வாசல் திறந்தது. அப்போ இவர்கள் வெற்றியின் ரகசியம் உடன்படிக்கை பெட்டியில தான் இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி ரகசியம் திறமையில் அல்ல, அறிவில் அல்ல, பலத்தில் அல்ல. பெட்டிக்கு அடையாளம் என்னது? தேவ பிரசன்னம் என் கூட இருப்பதுனால, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருப்பதனால, தேவ மகிமை அவனை மூடி இருப்பதனால நான் போய் நின்னா எல்லாம் விலகும்.
அல்லேலூயா. உனக்கு பப்பன்னு பேசவே தெரியாது பிள்ளை, ஆனால் நீ போன உடனே நீ ஜெயிக்கிற. எப்படி ஓமல இருக்கிற பிரசன்னம். போன வாரம் ஒரு பிள்ளை நம்ம சபையில் ஒரு பிள்ளை சாட்சி சொன்னோம், சாட்சி சொன்னான். அதுக்கு முந்தின வாரம் ஜோம் பண்ணிட்டு போனான். பாவம் ரொம்ப சில வருஷங்களாக ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை, பல விதத்தில் அவள் பாதிக்கப்பட்டவ. அவளுக்கு ஒரு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. இன்டர்வியூக்கு போயிட்டு சந்தேகத்தோடு தான் போனான். சென்னையில் போயிட்டு எல்லோரும் போனவங்க எல்லாருக்கும் பாதி பேருக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டு. இவளுக்கும் பயந்துகிட்டே தான் போகிறான். போன உடனே என்ன நடந்ததுன்னு தெரில. இவளை பார்த்த உடனே அவங்க ஓகே பண்ணி அவளுக்கு தங்குறதுக்கு இருக்கிறதுக்கு அங்கே உண்டான சம்பளத்தோடு கூட நல்ல சம்பளத்தோட வேலையெல்லாம் கொடுத்துட்டு, ஸோ அவள் சில ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்களே வழி செஞ்சு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, வந்தவங்களுக்கெல்லாம் 30 செகண்டில் வெளியில் அனுப்பிட்டோம், ஓன்ட்ட மட்டும்தான் 15 நிமிஷம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்களாம். வந்தவங்க 30 செகண்டில் ஃபைலை தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் ஓன்ட்ட மட்டும்தான் 15 நிமிஷம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வெளியே சொல்கிறான், ஃபஸ்ட்டு அங்கே எதுவுமே வேலை செய்யலை, கிருபை மட்டும்தான் அங்கே வேலை செஞ்சிச்சு. அல்லேலூயா. வெற்றிக்கு ரகசியம் என்ன? தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அவருடைய பிரசன்னம். இதை தூக்கிட்டு போயிட்டான் சத்துரு தூக்கிட்டு போயிட்டான். என்ன எதுக்கு தூக்கிட்டு போனான்னா, அவனுக்கு ஆசை தோசை அப்பன் அவனவாரு. இதை தூக்கிட்டு போய் நம்மளும் ஜெயிச்சிடலாம் போல. ஆட பைத்தியக்காரா, அது தேவ ஜனங்களோடு இருந்தால் மட்டும்தான் அது ஆசீர்வாதம், அது எதிரிகளுக்கு அது நியாய தீர்ப்பு. இந்த 1 சாமுவேல் 5:6 வீட்டில் படிக்க நான் சொல்ற சம்பவம் அதில் இருக்கு. இவன் தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டான். உள்ள வச்ச உடனே எல்லா பேர்களுக்கும் ஒரு வியாதி. என்ன வியாதி? கீழே உட்கார முடியாது, தரையில உட்கார முடியாது, எல்லாவற்றும் நடந்துகிட்டு இருக்க ஒரு மாதிரியா. உட்கார மாட்டேங்க, அப்படி ஒரு வியாதி எல்லா பேர்களுக்கும் வந்துருச்சு. எவனுக்குமே புரியல. எல்லாம் டாக்டரை தேடி போனா அவரு எழுப்பி நிற்காரு, என்னாலே உட்கார முடியாதுன்றார். அவர் பெரிய டாக்டர் கல்வி கொடுக்காரு. பெரிய டாக்டர் போனால் அவர் அதுக்கு மேலே அவர் பாடு, பெரிய பாடு. இவனுக்கெல்லாம் பெரிய குழப்பம், என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லி இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் எங்கே வச்சுட்டோம்னா 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசி. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். 2ஆம் வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து, அவன் கோயில்ல போய் வச்சுட்டு அவன் சாமின்னு சொல்றான்ல, அந்த சிலை பெரிய சிலை முன்னால இருக்குது, அதுக்கு பக்கத்துல போய் என்ன இதுவும் சாமி தானே போய் வச்சுட்டான். கோயில்ல போய் வச்சுட்டான். அது பெரிய சிலை, பிரமாண்டமான சிலை, பெரிய சிலை. அது பக்கத்தில் உடன்படிக்கை பெட்டியை போய் வச்சுட்டான். வச்சுட்டு வந்த உடனே ஆண்டவருடைய செயல் என்ன செயல் சொன்னேன்? அன்ஸ்டாப்பபிள், தடுக்க முடியாத செயல். அவன் என்னென்னமோ செய்யட்டுமே. இன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனால அவன் ஊர்ல ஒருவனை தடுக்க முடியல. ஏன்? அவன் ஜாமீன் சொல்றான்ல, அதாலையுமே அதை தடுக்க முடியல. ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, வாசி 3ஆம் வசனத்துல வாசி. அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அடுத்த வசனம் வாசி முடிச்ச உடனே நல்ல ஆர்ப்பரிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் அது தரையிலே விழுந்தது, விழுந்து கிடந்தது, அது உடைந்து கிடந்தது. தடுக்க முடியாத தேவனுடைய செயல் எங்க பட்டணத்தில் வெளிப்படட்டும், எங்க தேசத்தில் வெளிப்படட்டும். ஒரு நிமிஷம் கவனிங்க. எனக்கு ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னா, இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இதுக்காக யாரும் ஜெபம் பண்ணல. இதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி போய் வச்சுட்டாங்க, அது கீழே விழட்டும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணல. ஆண்டவரும் இப்படி நடக்கும்னு சொல்லி சொல்லவும் இல்லை. நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு?
தேவ பிரசன்னம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்க மற்ற அனைத்தும் விழுந்துதான் ஆகணும். மகிமை வந்ததுன்னா அது நொறுங்கித்தான் ஆகணும், அது விழுந்துத்தான் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். அப்படி ஒரு மகிமை எங்க தேசத்துல, எங்க தமிழகத்துல, இந்த பட்டணத்துல இறங்கி வரட்டு ஆண்டவரே. யாரும் போய் உடைக்க வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம், யாரும் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டோம் பல நாட்களாக. ஆனால் இதுக்காக நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். பெட்டி இறங்கி வந்தா, மகிமை இறங்கி வந்தா, தடுக்க முடியாத ஒரு செயல் நடக்கும். மற்ற அந்தகாரம் அனைத்தும் விழுந்து நொறுங்கி போகும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற ஓங்கி நிற்கிற பட்டணத்தில் அந்த விக்கிரக ஆவிகள் எல்லாம் கர்த்தரின் தடுக்க முடியாத செயல்களினால அவைகள் நொறுங்கி விழுந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இன்னொன்று சொல்கிறேன், தடுக்க முடியாத தேவனுடைய செயல் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா, இதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசி. அவனை பிடித்து, நல்லா கவனிக்கணும், யார? பேதுரு. இங்கே பேதுருவை பிடிக்கிறாங்க. பேதுரு யார்? தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளை. அவனை பிடிச்சு சிறைச்சாலையிலே வைத்து. எங்க வைக்காங்க? நான் பிரசங்கத்தை முடிச்சுட்டேன், நீங்க என்ன கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, கேட்க சொல்லு. யாரை பிடிக்காங்க? பேதுரு. எங்க வைக்கிறாங்க? ஜெயிலில் உள்ள வச்சா. உள்ள வச்சுட்டு சும்மா நம்ம ஒரு மாதிரி ஒரு கதவு போட்டல. வாசி தொடர்ந்து. பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி, அடுத்த நாள் காலையில, அன்னைக்கு பஸ்கா பண்டிகை, அடுத்த நாள் காலையில அவனை வெளியே கொண்டு வந்து கதம் பண்றதுக்காக ஆயத்தமா இருக்கான். அவனை காக்கும்படி, காக்கும்படி பிடிச்சா, ஜெயில வச்சா, காக்கும்படி ஸ்பெஷலா சோல்ஜர்ஸை போடுறான் பாருங்க. வழக்கமா போடுறத விட எத்தனை காவலா? வசி வகுப்புக்கு 4 போர் சேவகராக. ஒரு டோர் பக்கத்துல 4 பேர் இருப்பாங்க. ஒரு டோர் பக்கத்துல 4 பேர். இப்ப எத்தனை டோரு ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் எத்தனை டோரு? எத்தனை வகுப்பு? ஒரு டோருக்கு 4 டோரு. மொத்தம் எத்தனை ஆச்சு? நானாங்க ஒருத்தனை காக்க எத்தனை பேரு? 16 பேரு. நைட்டும் பகலும் முழிச்சு அவனை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? காலையில சிரச்சேதம் பண்றதுக்கு. ஆனா அவன் யாரு? சாதாரண குப்பனும் சுப்பனுமா? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிருபை பெற்ற அழைப்பு பெற்ற ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளை. அவன் யாரு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. நீ யாரு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. அவன் யாரு? அபிஷேகம் பெற்றவன். நீ யாரு? அபிஷேகம் பெற்றவன். அவனை காலி பண்ணணும்னு சொல்லி நான் 16 பேர் 4 காவல் உள்ள வச்சிருக்கிறாங்க. உள்ள வச்சு ரொம்ப அப்படியே கண்ணை விழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நடி ராத்திரியில 7ஆம் வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். யார் வந்தா? கர்த்தருடைய தூதன். சொல்லுங்க, யார் வந்தா? கர்த்தருடைய தூதன் அங்கே எங்க வந்து நின்றா? 16 பேரு சூழ்ந்து காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தனை உள்ள போக முடியாது, ஒருத்தனை வெளியே வர முடியாது, ஒரு ஈக்காக்க கூட உள்ள போக முடியாது. அந்த இடத்துல யாரு வர முடியாத இடத்துல முற்றிலும் ரோம சாம்ராஜ்யம் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் தடுத்து கொண்டிருந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்தார். நாங்க உன் தூதனால, உன்னுடைய படை வீரனால இதை தடுக்க முடிஞ்சுச்சா? இதை தடுக்க முடிஞ்சுச்சா? முடியல. தூதன் வர தடுக்க முடிஞ்சுச்சா? முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் தடுக்க முடியாத செயலை செய்கிறவர், தடுக்க முடியாத செயலை செய்கிறவர்.
ஒன்னு சொல்றேன், உனக்கு சுத்தி உன் காரியத்தை தடை செய்து மனிதர்கள் உன் காரியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர நினைப்பார்கள் என்றால் நீ இருக்கிற நிலைமையில யாரும் வர முடியாது, உண்மைதான். ஆனா அவர் வர்றதை தடுக்க முடியாது. உன் வீட்டுக்குள்ள, உன் பிள்ளை காரியத்துல, உன் ஊழிய காரியத்துல கர்த்தர் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. விசுவாசம் இருக்கிற பிள்ளைங்க, ஏசப்பா எனக்காக நீங்க வருவீங்க. ஒரு சின்ன ஜெபம், கண்ணை மூடி ஆண்டவருக்கு நேராக சொல்லுங்க. யாரு முடியாவிட்டாலும் எனக்காக நீங்க வருவீங்க, எனக்காக நீங்க வருவீங்க. நான் இருக்கிற இடத்துல எனக்காக நீங்க வருவீங்க. சொல்லுங்க, அறிக்கை தேவ பிள்ளைய, உன் பரிச்ச காலுக்கு யாரு வர முடியாது, நீ இருக்கிற நிலைமைக்கு யாரு வர மாட்டாங்க, யாரு வர விரும்பல. ஆனா வாய் திறந்து கூப்பிடு, ஏசப்பா எனக்காக நீர் வருவீர். அதை யாரும் தடுக்க முடியாது, அதை யாரும் தடுக்க முடியாது, அதை யாரும் தடுக்க முடியாது. இந்த வசனத்தை முழுசா வாசிட்டு நம்ம எழும்ப போறோம். கவனிங்க, யாரும் வர முடியாத இடத்துல, அத்தனை பேர் காவல் காக்கிற இடத்துல பேதுருவுக்காக யார் வந்தா? இதை யாரும் என்ன செய்ய முடியல, முடியாது. வரும் நாட்களில் கர்த்தர் உன்னை செய்ய போறாருமா, உன் குடும்பத்துக்கு அந்த ஊழியத்தை உன்னை செய்ய போறாருமா. அதை யாரும் போய் தடுக்கலாம் முடியாதுமா. அவர் இறங்கி வருவதை யாரும் நிறுத்த முடியாதுமா. உனக்காக அவர் வந்து நிற்பார். சிங்க கெவியானாலும் வந்து நிற்பார், அக்கினி சூளையானாலும் வந்து நிற்பார், ஆழி கடலானாலும் வந்து நிற்பார். அவர் வந்து நின்ன உடனே அது நடுச்சாமம், இருண்ட நேரம், அது இரவு சூழ்ந்த நேரம், உனக்கு எந்த உதவியுமே கிடைக்காத ஒரு இரவு நேரத்தில் நீ உட்கார்ந்துருக்கல, எந்த உதவியுமே யாருமே செய்ய முடியாத ஒரு இரவு சூழ்ந்த ஒரு நடு ராத்திரிய போல உன் வாழ்க்கை இருக்குல்ல. அவர் வந்த உடனே அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. உன் வீட்டில, உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்தில பிரகாசித்தது. அதோட விட்டாரா? அவன் பேதுருவை விழாவிலே சீக்கிரமா எழுந்திரு என்று எழுப்பினான். அடுத்த வார்த்தை உடனே. சங்கிலிகள் 2 நாள் கழிச்சல்ல, உடனே 3 நாள் கழிச்சல்ல, உடனே. ஏன் 2 மணி நேரம் கழிச்சல்ல, உடனே. இப்படி சொல்ற, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சல்ல, உடனே. உடனே என்ன நடந்துச்சு? சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அவன் நல்லாதான் போட்டு பூட்டிட்டு போனான், கலண்டு விழுந்தது. யாரு வந்து கை வைக்கல, தூதன் கூட வந்து திறந்துலாம் கொடுக்கல, வந்து இறங்கினாரு. மகிமை உதிச்சது, கட்டுகள் கலண்டு விழுந்தது, சங்கிலிகள் கலண்டு விழுந்தது. தடுக்க முடியாத செயல் இந்த சபையில கர்த்தர் செய்ய விரும்புகிறாரு. ஆர்வம் இருக்கிறவங்க, வாஞ்ச இருக்கிறவங்க கண்ணை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்துல நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் வருவாருமா. நீ ஏன்ட்ட வந்து ஜெபம் பண்ண வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வருவாரு. நீ விடாத, வாய் திறந்து கூப்பிடு. முழங்கால் போடுவோம், எல்லாரும் முழங்கால் போடுவோம். முழங்கால் போட்டு எல்லாரும் ஜெபிக்க போறோம். நாளைக்கு அல்ல, இன்னைக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இப்போ உடனே நீங்க செய்ய வல்லவர். இந்த 9:30 மணி அளவில் என் கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் ஜீவிக்கிறவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவிக்கிறவர். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றும் மாறி போகவில்லை. உனக்காக கர்த்தர் இறங்கி வருவாரு. இருக்கிற இடத்துல எல்லாரும் கூப்பிடுங்க ஆண்டவரை. உன் வேதனை உனக்கு தெரியும், உன் பாடு உனக்கு தெரியும். கதறி கூப்பிடு, ஆண்டவர்கிட்ட பார்த்து போராடி கூப்பிடு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன் சொல்லுங்க. போதும், உன் வாழ்க்கையில் அனுபவிச்ச எல்லாம் போதும்.
என் வாழ்க்கையில செயல்படுங்கப்பா. அப்பா, அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இந்த பிள்ளைகளுக்காக இறங்கி வாங்க. இவர்கள் இருக்கிற இடத்துல இறங்கி வாங்க. ஏன் அது இந்த இடமா இருக்கக்கூடாது? ஏன் அது இந்த நேரமா இருக்கக்கூடாது? நீங்க விருதாவா எங்களோடு பேசவில்லப்பா, ஒரு நோக்கத்தோடு பேசுறீங்க. இப்ப பேசுனதை இப்பவே செய்ய நீர் வல்லவ, இப்ப சொன்னதை இப்பவே நிறைவேற்ற வல்லவ. கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே வாஞ்சையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே ஊக்கமா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி வாங்கப்பா. ஆமாக்கா ஷேகோதா நாமாக்கா ருகோதா லாபோகா துனாமா. இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. கண்கள் காணட்டும், காது கேட்கட்டும், இந்த கற்கள் தூக்கி எடுத்து நிறுத்தப்படட்டும். அற்பமா எண்ணப்பட்ட பிள்ளை வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. இந்த மகளுக்கு இறங்குங்க, இந்த மகனுக்கு இறங்குங்க. தாவீதின் குமாரனே, இந்த பிள்ளைக்கு இறங்குங்க. இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்கு, இந்த தாய் தகப்பனுக்கு இறங்குங்க. அவங்க ஜெபிக்கிறாங்கப்பா, நானும் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க இறங்கி வாங்கப்பா. உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும். கேளுங்க, உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும், முடியும், முடியும். ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. உம்முடைய வஸ்திர தொங்கல், ஆலயத்தை நிரப்பின வஸ்திர தொங்கல் இந்த பிள்ளைகள் மேல விழட்டும், இந்த தாய் மேல விழட்டும், இவங்க குடும்பத்தின் மேல விழட்டும், இவங்க பிள்ளைகள் மேல விழட்டும், இந்த ஊழியத்தின் மேல விழட்டும். உடன்படிக்கப்பட்டு, உடன்படிக்கப்பட்டு மகிமை, தேவ பிரசன்னம் ஆலயத்தின் நடுவிலே, ஆலயத்தின் நடுவிலே, ஊழியத்தின் நடுவிலே, இந்த பிள்ளைகள் நடுவிலே. நன்றி, 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 நன்றி அப்பா. வரப்புகள் தணிந்து போகட்டும், தடைகள் தகர்க்கப்படட்டும். போதும்பா, இந்த பிள்ளைகளுடைய சிறுமை போதும்பா, இந்த பிள்ளைகளுடைய சிறையிருப்பு போதும்பா, இந்த பிள்ளைகளுடைய சிற்சையின் அனுபவம் போதும்பா. இந்த இடத்துல நீர் அனுப்பின வார்த்தை இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனையில் நீங்க அனுப்பின வார்த்தை, நீங்க அனுப்பின சத்தியம், அல்லேலூயா, இந்த பிள்ளைகள் சிரசின் மேல உலாவி கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை அனுப்பி இருக்கிறீங்க. இப்போ இந்த சத்தியத்தினால இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும், இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பெற்றுக்கோ, 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 விசுவாசத்தோடு பெற்றுக்கோ. உன் வாழ்க்கையில இன்றைக்கு சங்கிலி விழுது, சங்கிலி விழுது, கட்டு விழுது. வெளிச்சம் உதிக்கட்டும், சங்கிலிகள் விழட்டும், சங்கிலிகள் விழட்டும். சொப்பனம் காண்கிறது போல சிறையிருப்பு திருப்பப்படட்டும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இந்த சிறையிருப்பு திருப்பப்படட்டும். சிறுமை மாறட்டும், சிச்சை நீங்கட்டும்பா. கிருபை உண்டாவதாக. நம்முடைய அதிசய செயல், காணக்கூடிய எவராலும் தடுக்க முடியாத செயல், ஞானிகளை வெட்கப்படுத்துகிற செயல். இவங்க விசுவாசத்தை யாரெல்லாம் குறைய பண்ணும்படி பேசுனாங்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் இவங்க விசுவாசத்தை கனப்படுத்தி கனப்படுத்தி காண்பிப்பீராக. அப்படி செய்வதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு வார்த்தையும் விருதாய் போகவோ தரையில் விழவோ நீர் விட மாட்டே. அனைத்தும் இவர்கள் மேல் நிறைவேறட்டும். மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.